ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து டிசம்பர் மாதத்தில் என்னென்ன புது கேஜெட்ஸ் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற வீடியோ வந்து இப்போ ரீசெண்டாக போட்டிருந்தோம். ஆனால் இந்த மாதம் வந்து பல விதமான கேஜெட்ஸ் மறுபடியும் லான்ச் ஆகிட்டே இருக்குது. இப்போ இந்த வீடியோவோட செகண்ட் பார்ட், அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில் லான்ச் ஆன மற்ற கேஜெட்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை வந்து இப்போ நான் வீடியோ போட்ட டைம்லேயே வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா கேஜெட்ஸ் வந்து லான்ச் பண்ணணும், அதை பற்றியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் இந்த டிசம்பர் மாதத்தில் வேறு என்னெல்லாம் கேஜெட்ஸ் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். JBL வந்து Wave Buds 2 மற்றும் JBL Wave Beam 2 அப்படிங்கிற 2 ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வேவ் பட்ஸ் அப்படிங்கிற டிசைன் வந்து சர்க்குலர் டிசைனாக இருக்குது. அது வேவ் பீம் 2 அப்படிங்கிற டிசைன் வந்து நார்மலாக ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் எப்படி இருக்குமோ அதை மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் தான், டிசைன் மட்டும் தான் மாறுது. மற்றபடி ஸ்பெக் அப்படின்னு பார்க்கும்போது 2 இயர்பட்ஸையும் 8mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக JBLோட பியூர் பேஸ் சவுண்ட் சப்போர்ட் இருக்கு, ப்ளூடூத் 5.3 சப்போர்ட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் மற்றும் ஸ்மார்ட் ஆம்பியன்ட் டெக்னாலஜியும் கொடுத்துருக்காங்க. JBLோட ஹெட்ஃபோன்ஸோட ஆப் கம்பேட்டபிலிட்டியோட வருது. இந்த 2 இயர்பட்ஸ்லையும் நமக்கு வந்து 40 மணி நேரம் வரையும் டோட்டல் பிளேபேக் டைம் கிடைக்கும் சொல்கிறாங்க, ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் கூகுளோட ஃபாஸ்ட் பேர், அது மட்டும் இல்லாமல் ஷிஃப்ட் பேர் சப்போர்ட்டும் இருக்குது. இது போக 2 மைக்ரோஃபோன்ஸ் வந்து 2 இயர்பட்ஸ்லையும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் IP54க்கான ரேட்டிங் இருக்குது. கேஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து IPX2க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதில் JBLோட வேவ் பீம் 2ஓட விலை வந்து 3999 அப்படிங்கிற விலையில் வந்து இப்போதைக்கு இண்டியன் ருபீஸாக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது இது 7499 அப்படிங்கிற விலைக்கு மாறிடும். அது JBLோட வேவ் பட்ஸ் 2ஓட விலையும் பார்க்கும்போது 3499 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. இதோட MRP ப்ரைஸ் வந்து 6999 அப்படிங்கிற விலைக்கு பேரும். ஸோ இந்த 2 இயர்பட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வாங்கிடலாம். முதல்ல ஷாமிலேருந்து ஒரு குட்டி பவர் பேங்க் லான்ச் ஆயிருக்கு. அதாவது இதுவரையும் வந்து 10,000 20,000 mAh பவர் பேங்க் தான் பார்த்துருப்போம். ஆனால் ஷாமிலேருந்து ஷாமி அல்ட்ரா ஸ்லிம் அப்படிங்கிற ஒரு பவர் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4900 mAh கெப்பாசிட்டியோட வருது. சொல்ல போனால் இப்போ உள்ள எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் வந்து 5000 mAh பேட்டரி லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் இவங்க வந்து 4900 mAh அப்படிங்கிற ஒரு பேட்டரி வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு 5000 mAh பேட்டரி உள்ள பவர் பேங்கை கனெக்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 80% 90% ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபுல் சார்ஜ் பவர் பேங்க்ல இருந்தால் கூட. இருந்தாலும் வந்து ஒருவேளை ஸ்லிம்மான ஒரு பவர் பேங்க் வாங்கணும், ரொம்ப வெயிட்டாக இருக்கக்கூடாது நினைக்கிறவங்க என்ன இது வாங்கலாம். இப்போ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிடுறேன். இந்த பவர் பேங்க் நான் ஏற்கனவே சொன்னேன் 4900 mAh பவர் பேங்காக வருது. 20 வாட் வரையும் நமக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. அது போய் இன்புட்டாக இந்த பவர் பேங்க் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ல சப்போர்ட் பண்ண முடியும். போர்ட்ஸை பொறுத்தவரை ஒரே ஒரு USB டைப் சி போர்ட் தான் இருக்கு. அது மூலமா சார்ஜிங்கும் பண்ணிக்கலாம். அது போக மற்ற டிவைஸையும் சார்ஜ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த பேட்டரி வந்து ஒரு 33 வாட் சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. மேலும் இதோட வெயிட்னு பார்க்கும்போது வெறும் 93 கிராம் தான் வருது. இப்போதைக்கு இந்த பவர் பேங்க் வாங்கணும்னு வச்சீங்கன்னா மீ வெப்சைட், அதாவது ஷாமியோட வெப்சைட்ல 1799 அப்படிங்கிற விலையில வந்து கிடைக்குது. ஆனால் இப்போதைக்கு வந்து ஏர்லி பேர்ட், அதாவது நமக்கு கிரவுட் ஃபண்டிங் மூலமா கிடைக்கிற காலத்தில் இதோட விலை வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் சொல்றாங்க. ரெட்மிலேருந்து Buds 6 அப்படிங்கிற ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து 12.4 mm டைட்டானியம் டயப்ரம் டிரைவர் கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸ் வந்து ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட இயங்குது. அது மட்டும் இல்லாமல் AC SBC கோடிக் சப்போர்ட் இருக்கு. மேலும் 360 டிகிரிஸ் வந்து நமக்கு வந்து ஸ்பேஷியல் சரவுண்ட் சவுண்ட் சப்போர்ட் வந்து கொடுக்கும் சொல்றாங்க. அதுபோக ஹைப்பர் OS உள்ள டிவைசஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன் கேமராஸை நீங்க கண்ட்ரோல் பண்றதா இருக்கட்டும், அதுபோக ஆடியோ ஷேரிங் மாதிரி பல விதமான விஷயங்கள் பண்ண முடியும் சொல்றாங்க. இது போல நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் இருக்கு. கிட்டத்தட்ட 49 டெசிபல்ஸ் வரையும் நமக்கு வந்து பிளாக் பண்ணும் சொல்றாங்க. அதன் மூலமாக ஆம்பியன்ட் நாய்ஸ், அதாவது வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து 99.6 சவுண்ட் வந்து பிளாக் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. நாய்ஸ் கேன்சலேஷன் போக இதுல டிரான்ஸ்பரன்சி மோடும் இருக்கு. இது போல ஷாமி ஹெட்ஃபோன்ஸ் ஆப் மூலமாக இந்த இயர்பட்ஸை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். இந்த இயர்பட்ஸ்ல வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு பட்ஸ்லையும் 54 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமா 10 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்றாங்க. ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஒருவேளை ANCயோட யூஸ் பண்ணீங்கன்னா 6.5 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைக்கும் சொல்றாங்க. அதுபோக கேஸ்ல வந்து ஒரு 475 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமா டோட்டலாக 42 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து மேக்ஸிமமாக பிளேபேக் கிடைக்கும் சொல்றாங்க ANC ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா. அதுபோக இந்த இயர்பட்ஸை 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 4 மணி நேரம் வரையும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த Redmi Buds 6ஓட விலை அப்படின்னு பார்க்கும்போது 2999 அப்படிங்கிற விலையில கிடைக்குது. இப்போதைக்கு ஆஃபர் பிரைஸாக ஒரு 200 ரூபாய் கம்மியாக விற்கிறாங்க சொல்லியிருக்காங்க. அமேசான் வெப்சைட்ல கிடைக்கும். இதோட லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஷாமிலேருந்து சவுண்ட் அப்படிங்கிற ஒரு அவுட்டோர் ஸ்பீக்கர் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ல வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய லார்ஜ் சைஸான ஊஃபர் ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே, அதாவது ஒன்று வந்து 10 வாட்லையும் ஒன்று வந்து 20 வாட்லையும் வந்து சவுண்ட் வரும். அதாவது டோட்டலாக நமக்கு வந்து 30 வாட் ஸ்பீக்கராக கொடுக்குறாங்க. ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியோட இயங்குற இந்த ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட 25 மீட்டர் வரையும் நமக்கு வந்து ரேஞ்ச் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 2600 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அது மூலமாக தொடர்ந்து 12 மணி நேரம் வரையும் நமக்கு வந்து பிளேபேக் பண்ண முடியும் சொல்றாங்க. அதாவது வால்யூம் வந்து 50% யூஸ் பண்ணீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் வந்து 15 வாட்ல இருந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு. இது போல ஸ்டீரியோ பேரிங் சப்போர்ட் இருக்கு. 2 ஸ்பீக்கர் அட் டைம்ல வச்சு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது போக இந்த ஸ்பீக்கர்லயே வால்யூம் அப் டவுன் பண்றதுக்கு, அது போக சிங்கிள் டேப் பண்ணீங்கன்னா பாஸ் ப்ளே பண்ற மாதிரி பட்டன்ஸும் கொடுக்குறாங்க. IP67க்கான ரேட்டிங்கோட வர இந்த ஸ்பீக்கரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 597 கிராம் வருது. இது போக இந்த ஸ்பீக்கர்ல இருந்து கிடைக்கக்கூடிய சவுண்ட் நல்லா பேலன்ஸா இருக்கும்னு சொல்றாங்க. பேஸும் ஓரளவு டீசென்ட்டாக இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஸ்பீக்கரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3999 அப்படிங்கிற விலையில வந்து Flipkart மற்றும் மேஜரான ரீட்டெயில்ஸ்ல கிடைக்கும் சொல்றாங்க.
இந்த ஸ்பீக்கர் வாங்குறதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்து Zebronics பிராண்ட்ல இருந்து Zeb-Thunder Max அப்படிங்கிற ஒரு ஹெட்ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒரு வயர்லெஸ் ஹெட்ஃபோனாக வந்திருக்கு. இந்த ஹெட்ஃபோனில் நமக்கு வந்து 40 mm டைனமிக் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நமக்கு வந்து பேஸ் சவுண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல ஒரு டீப்பான பேஸ் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது போக ஃபோல்டபிள் டிசைன் கொடுத்துருக்காங்க. அதனால் ட்ராவலுக்கு எங்கேயா எடுத்துகிட்டு போனீங்கன்னு நினச்சாலும் ஈஸியாக மடக்கி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு குஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து Bluetooth 5.4 கனெக்டிவிட்டியோடு வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வால்யூம் மற்றும் மீடியா கண்ட்ரோல்ஸும் கொடுக்குறாங்க. ANC சப்போர்ட் இருக்குது. அது மூலமாக நமக்கு வந்து வெளியே இருக்கிற நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆக்ஸ் மோடும் கொடுக்குறாங்க. வயர் மூலமாக கனெக்ட் பண்ணணும் பண்ணிக்கலாம். டேரெக்டாக பேட்டரி இல்லாத டைமில் நீங்கள் வந்து ஆக்ஸ் மூலமாக நீங்கள் வந்து மற்ற டிவைஸஸ் கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். மேலும் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் 3 விதமான ஈக்குவலைசர் மோட் இருக்குது. பேலன்ஸ், சவுண்ட் மாஸ்டர் மற்றும் வோக்கல் என்ஹான்ஸ் அப்படிங்கிற மோட் இருக்குது. இல்லை இந்த சவுண்ட் மாஸ்டர் மோடுக்கு போனீங்கன்னா பேஸ் சவுண்ட் பயங்கரமாக பட்டை கலப்புன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெட்ஃபோனுக்கு வந்து 60% வால்யூம் வச்சு கேட்கும்போது 120 மணி நேரம் வரையும் நமக்கு பிளேபேக் டைம் கிடைக்கும் சொல்கிறாங்க. மேலும் வெறும் 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 10 மணி நேரம் வரையும் யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது போல் டியூல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. 2 ஹெட்ஃபோன்ஸ் உங்கள் ஃப்ரெண்டோட ஹெட்ஃபோன்ஸும் சேர்த்து வந்து பேர் பண்ணிக்கிற முடியும். கேமிங் மோட், வாய்ஸ் அசிஸ்டன்ட் மாதிரி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த Zebronicsோட Zeb-Thunder Maxோட விலை பார்த்தீங்கன்னா 1299 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் கிடைக்குது. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போல்ட்லேருந்து Bassbox X30 அப்படிங்கிற ஒரு சவுண்ட் பார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் LED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன சவுண்ட் ப்ளே ஆகுது அப்படிங்கிற பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் 30 வாட்க்கான பேஸ் பூஸ்ட் அவுட்புட் கிடைக்கும். நல்ல ஒரு பேஸ் சவுண்ட் கிடைக்கும் சொல்கிறாங்க. அது போக டியூவல் டைனமிக் டிரைவர்ஸும் உள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து நமக்கு வந்து ஈக்குவலைசர் மோடும் இருக்குது. மூவி, மியூசிக், நியூஸ் மாதிரியான ஈக்குவலைசர் மோட் கொடுக்குறாங்க. Bluetooth 5.4 கனெக்டிவிட்டியோட இயங்குது. அது போக கனெக்டிவிட்டின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து Bluetooth 5.4, ERM, FM, AUX மோடு, USB மாதிரி பல விதமான மோட்ஸும் இருக்குது. அது போக மெமரி கார்ட்லையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது போக பில்டினாக கிளாக் உள்ள கொடுக்குறாங்க. அலாரம் மோடும் இருக்குது. மீடியா கண்ட்ரோல்ஸும் கொடுக்குறாங்க. இந்த Bassbox X30யோட விலை வந்து 1799 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. Boult அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து Partybox X80 அப்படிங்கிற இன்னொரு ஸ்பீக்கரும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்பீக்கராக வருது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மெஷ் கிரில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து LED பேனல்ஸும் கொடுக்குறாங்க. RGB லைட்டிங்கும் இருக்குது. இது வந்து ஒரு 80 வாட் ஸ்பீக்கராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து டுவல் டைனமிக் டிரைவர்ஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பூம் டெக்னாலஜியோட. அது மூலமாக நமக்கு வந்து ஸ்டூடியோ குவாலிட்டியான ஒரு பேஸ் சவுண்ட் கிடைக்கும் சொல்கிறாங்க. டெடிகேட்டட் ட்விட்டரும் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பிளேபேக் டைம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் சார்ஜில் 5 மணி நேரம் வரையும் பிளேபேக் பண்ண முடியும் சொல்கிறாங்க. Bluetooth 5.3 கனெக்டிவிட்டியோட இயங்குது. இது போக கனெக்டிவிட்டி பார்க்கும்போது USB, AUX இப்போ மெமரி கார்டில் இருந்து கனெக்ட் பண்ண முடியும். மேலும் வந்து நமக்கு வந்து USB Type-C பவர் இன்புட்டும் இருக்குது. அது போக நமக்கு வந்து நேவிகேஷன் பட்டன்ஸும் கொடுக்குறாங்க. இந்த Partybox X80யோட விலை வந்து 5999 அப்படிங்கிற விலையில் கொடுக்குறாங்க. மூணாவதாக இந்த Boult பிராண்ட்ல இருந்து Bassbox X625 அப்படிங்கிற ஒரு ஹோம் தியேட்டர் செட்டப் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப் வூஃபர், ஒரு சவுண்ட் பார், அது போக 2 ஸ்பீக்கர்ஸும் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக பார்க்கும்போது 625 வாட் அவுட்புட் கிடைக்குது. அதாவது டால்பி டிஜிட்டல் சவுண்ட் எஃபெக்ட் இதில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் வந்து 5 ஃபுல் ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பூம் டிரைவர்ஸும் கொடுக்குறாங்க. ஈக்குவலைசர் மோட பொறுத்தவரை மியூசிக், மூவி, நியூஸ் மாதிரியான மோடு இருக்குது. அதுபோக Bluetooth 5.3 கனெக்டிவிட்டியோட எங்கிற இந்த ஸ்பீக்கர்ஸில் வந்து AUX மோட், USB மோடு, அதுபோக HDMI சப்போர்ட்டும் இருக்குது. கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் வந்து டெடிகேட்டடாக ரிமோட்டும் கொடுக்குறாங்க. அதுபோக இன்டகிரேட்டட் கண்ட்ரோல் பேனலும் இருக்குது. மேலும் வந்து வால் மவுண்டாகவும் டேபிள் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் தியேட்டரோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 39,999 அப்படிங்கிற விலையில் வந்து அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். Portronics அப்படிங்கிற பிராண்ட்ல வந்து Vayu 5.0 அப்படிங்கிற ஒரு போர்ட்டபிள் டயர் இன்ஃபிளேட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கேயா உங்கள் வண்டி பஞ்சர் ஆகிட்டுனா நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த இன்ஃபிளேட்டர் மாட்டிச்சிட்டிங்கன்னா போதும். நீங்கள் வச்சிருக்கிற கார்ஸ், பைக்ஸ், சைக்கிள், ஃபுட்பால் எந்த மாதிரியான டயர்ஸாக இருக்கட்டும் ஈஸியாக நீங்கள் வந்து காற்று அடைச்சிக்கிட முடியும். இந்த இன்ஃபிளேட்டர்ல இருந்து போர்ட்டபிளாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இல்லை LED ஃப்ளாஷ் லைட் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து 23 லிட்டர்ஸ்க்கு வந்து மினிமம் ஏர் ஃப்ளோ கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் PSI அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து 150 வரையும் நமக்கு வந்து இந்த PSI லெவல்ஸ் வந்து மாற்றிக்கிட முடியும். அதுபோக ப்ரெஷர் டிடெக்ஷன் இருக்குது. இது போக காற்று ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். மேலும் இதில் வந்து 3000 mAh ரீசார்ஜபிள் பேட்டரி கொடுக்குறாங்க சார்ஜ் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் 1 வருடம் வாரண்டியும் வருது. Portronicsோட அந்த Vayu 5.0 விலை அப்படின்னு பார்க்கும்போது 2349 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அடுத்த Blaupunkt அப்படிங்கிற பிராண்ட்ல இருந்து BTW300 Moksha அப்படிங்கிற ANC இயர்பட்ஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த இயர்பட்ஸை வந்து டிமன் பேஸ் டெக் அப்படிங்கிற ஒரு டெக் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த பேஸ் சவுண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது போய் ANC சப்போர்ட்டும் இருக்குது. அது போக ஹைப்ரிட் ANC சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் வந்து LED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. நம்மளால் பேட்டரி ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிட முடியும். பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது கேஸோட சேர்த்து 50 மணி நேரம் நீங்கள் ப்ளே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ கேமிங் மோடும் இருக்குது. ஸ்வெட் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் இருக்குது. டியூல் பேரிங் சப்போர்ட்டும் தராங்க இந்த ஹெட்ஃபோன்ஸ்க்கு. அதுபோக பேஸ் டிமன் டெக்குங்கிற டெக்னாலஜி மூலமாக நமக்கு வந்து ஒரு ரிச்சான பேஸ் வந்து இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த Blaupunktோட BTW300 Mokshaவோட விலை வந்து 1999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். itel வந்து Buds Ace அப்படிங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க.
இந்த இயர்பட்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஸ்லீக்கான வைப்ரண்டான டிசைனில் செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்மான ஒரு ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டச் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 10mm டிவைஸ் வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸில் இருக்குது. அது மட்டும் ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டியில் இயங்குது. இது இப்போ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஃபீச்சரும் இருக்குது. அது மூலமாக 25 டெசிபிள்ஸ் வரையும் ANC மூலமாக எக்ஸ்ட்ரா நாய்ஸை வந்து கட் பண்ணலாம். அதுபோல் ENC சப்போர்ட்டும் இருக்குது. இதுக்காக 2 மைக்ஸும் கொடுக்குறாங்க. மற்றபடி லோ லேட்டன்சி கேமிங் மோடும் கொடுக்குறாங்க. 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேமிங் மோட் இருக்குது. அதுபோல் IPX5க்கான ரேட்டிங் இருக்குது. அதனால் லைட்டாக தண்ணி பட்டம் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இந்த ஹெட்ஃபோனோட பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக ஹெட்செட்டை சேர்த்து நமக்கு 50 மணி நேரம் டைம் கிடைக்குது. அது போக வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணாலே 180 நிமிஷம் வரையும் நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இந்த ஐட்டலோட பட்ஸ் ஏஸோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 999 அப்படிங்கிற விலையில் அமேசான் வெப்சைட்டில் விற்கிறாங்க. இதோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்த அந்த கேட்ஜெட்ஸோட எல்லா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மூலமாக நீங்கள் வாங்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி புதுசாக என்னெல்லாம் கேட்ஜெட்ஸ் லான்ச் ஆகுது அப்படின்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அது போக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் முக்கியமான விஷயம், இந்த ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்த்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நானும் டெக்கின் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நன்றி, வணக்கம்.